பன்னிரு ஆழ்வார்கள். இனிய ஆன்மீக உறவுகளே, வணக்கம். நாம் பன்னிரு ஆழ்வார்கள் வரலாற்றை கடந்த 2 நாட்களாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பேயாழ்வார் வரலாற்றை பற்றி பார்ப்போமா? பேயாழ்வார் தமிழகத்தில் சென்னையில் உள்ள திருமயிலை என்றழைக்கப்படுகின்ற மயிலாப்பூரில் திருமயிலை என்னும் இந்நகரத்திற்கு வைணவர்களின் திருக்கோயிலாக திகழும் ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் திருக்கிணத்தில் செவ்வள்ளி மலரின் கண் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சித்தாத்திரி ஆண்டு ஐப்பசி திங்கள் வளர்பிறையில் சுக்லபட்சம் பொருந்திய தசமி திதியில் வியாழக்கிழமையன்று சதய நாளில் எம்பெருமானின் ஐம்படைகளுள் ஒன்றாகிய நாந்தகம் என்னும் வாளின் அம்சம் உடையவராக பேயாழ்வார் அருளினார். பேயாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் எனப்படும் 3 ஆழ்வார்களுள் ஒருவர். பேயாழ்வார் மயிலாப்பூரை சேர்ந்தவர். 4000 திவ்ய பிரபந்தங்கள் எனப்படும் வைணவ நூல்களின் தொகுப்பில் உள்ள 3ஆம் திருவந்தாதியை பாடியவர் இவராவார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. நந்தக அம்சம். சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றான அம்சமாக பிறந்தவர்கள் என்று வைணவம் நம்புகிறது. இதன்படி பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் வாளின் அம்சம் கொண்டவராக பிறந்தார் என்கின்றனர். இந்து சமயத்தின் பிரிவுகளான சைவம், வைணவம் என்பவற்றுக்கு இடையே போட்டி நிலவிய காலகட்டத்தில் இவ்விரு சமய பிரிவுகளிடையே ஒற்றுமை காண விழைந்தவர் இந்த பேயாழ்வார் என கருதப்படுகிறார். பேயாழ்வார் மனம் இளமையிலேயே கல்வியில் சென்று பதிந்தது. எல்லா நூற்பொருள்களும் அவருக்கு இனிது விளங்குவனாக ஆயின. அவரது மனம் காந்தத்தில் ஊசி சென்று பொருந்துவது போல திருமாலின் திருவடி தாமரைகளில் சென்று பொருந்தி அவற்றிலேயே நிலைத்துவிட்டது. திருமாலின் திருவடி தாமரைகளில் சென்று பொருந்தி அவற்றிலேயே நிலைத்துவிட்டது. அதனால் அவர் எப்பொழுதும் அருந்தமிழ் பாக்களால் பரமன் புகழினை பாடி பாடி அதனால் களிப்பு மிக்கவராய் ஆடி ஆடி திரிவார். அவரை கண்டவர்கள் இவர் கருவிலேயே ஞானமாகிய திருவுடையவராய் அவதரித்தார், மெய்ஞான செல்வர் என்று போற்றுவார்கள். அவரை வணங்கினால் நாம் மக்கட்பிறப்பை எய்தினால் அடைந்ததற்குரிய பயனை அடைவோம். யாரு? இந்த பேயாழ்வாரை வணங்கினாள். ஏன்னா அவருடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். இவ்விதம் கண்டோர் அனைவரும் வணங்கும் வாய்ப்புடையவராய் விளங்கினார் இந்த பேயாழ்வார். அவர் பாடி அருளிய 3ஆம் திருவந்தாதியில் தொட்ட படை எட்டும் தோளாத வெற்றியான் அட்ட பொயகரத்தான் அஞ்ஞான்று குட்டத்து கோல் முதலை துஞ்சா குறித்தெழுந்து சக்கரத்தான் தாள் முதலே
நங்கட்குச் சார்வு எனும் பாடல் ஒன்று திருமாலின் திருவடிகளே மக்கட்கு பற்று கோடாகும் என்னும் கருத்தினை அப்பாடல் பகிர்கின்றது. திருமயிலை என்னும் திருத்தலம் பண்டைய சிறப்பும் பொடிவும் பெற்று திகழும் திருத்தலம். இப்போது மிகவும் பெரிய நகரமாக காட்சியளிக்கும் இந்த திருத்தலம் அந்த நாட்களில் புதர்கள் மண்டி மரங்கள் அடர்ந்து காடாக இருந்திருக்கிறது. இந்த தலத்துக்கு பெருமை சேர்க்கும் ஆலயங்கள் 2. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று ஆண்டாள் பாடினாள் அல்லவா? வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை என்று ஆண்டாள் பாடியபடி மாதவ பெருமாளும் கேசவ பெருமாளும் தனித்தனியே கோயில் கொண்டு இங்கே அருள்பாலிக்கின்றனர். சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் கேசவ பெருமாள் திருக்கோயில் அருகில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு அதிசயமான செவ்வல்லி பூ மலர்ந்திருந்தது. அந்த மலரிலே சித்தார்த்திரை வருடம் ஐப்பசி மாதம் தசமி திதியில் சதய நட்சத்திரத்தில் திருமாலின் 5 ஒன்றாகிய நந்தகம் எனும் வாளின் அம்சமாக பேயாழ்வார் அவதரித்தார். கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி அது. திருமாலின் திருவருளால் பெரும் புலமை கைவரப் பெற்றார். திருமால் திருவடிகளில் தம் சிந்தையை செலுத்தி வாழ்நாளை அவன் பணிக்கே அர்ப்பணித்தார். திருமாலோட திருவடிகளிலேயே தன்னுடைய சிந்தனையை செலுத்தினார். தன்னுடைய வாழ்நாளையே திருமாலின் பணிக்காகவே அர்ப்பணித்தார். அவர் உள்ளம் பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமானிடமே நிலைத்து எப்போதும் நினைக்கலாயிற்று. மற்றொன்றும் நாடாது, மண்மனை வேண்டாது, அவன் திருவடிகளையே எண்ணி எண்ணி காலம் கழித்தார் இந்த பேயாழ்வார். கண்களே, நாராயணவென்று திருப்பெயர்களை பல சொல்லி தம் கைகளால் தொழுது மண்ணுலகை உண்டு உமிழ்ந்த வண்டுகள் மொய்க்கும் மாலை அணிந்த கண்ணனையே என்றும் காண்பீராக என்பார். அந்த கண்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். நாராயணாவென்று திருப்பெயர்களை பல சொல்லி தன் கைகளால் தொழுத மண்ணுலகை உண்டு உமிழ்ந்த வண்டுகள் மொய்க்கும் மாலை அணிந்த கண்ணனையே என்றும் காண்பீராக. கண்ணனை தவிர வேற யாரையும் பார்க்காத இந்த கண்களுக்கு கட்டளையிடுகிறார். அடுத்தது வாய்க்கு சொல்றார். வாயே, என்றும் இரவாத சீரிய இணையடிக்கே ஆளாகி ஒவ்வொரு நாளும் செம்மை பொருந்திய திருமாலை வாழ்த்துவாயாக என்பார். என்றும் இரவாத சீரிய இணையடிக்கே ஆளாகி ஒவ்வொரு நாளும் செம்மை பொருந்திய திருமாலையே வாழ்த்துவாயாக என்று வாய்க்கும் கட்டளையிடுகிறார். அடுத்தது நெஞ்சுக்கு சொல்றார். நெஞ்சே, நாளும் திருமாலின் திருப்புகழையே பாடுக என் நெஞ்சே என்பார். அரங்கனின் அருட்புகழை பாமாலையாக்கி நாள்தோறும் தொடுப்பார் பேயாழ்வார். அப்போது அவர் நெஞ்சம் உருகிவிடும். கண்களில் ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடும். பரமனின் திருவடிக்கே பரகதி அருளும் தன்மை உண்டு என்று சொல்லி 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 மகிழ்ந்து பாடி ஆடுவார். பெருமாளை போற்றி பாடுவதோடு வைணவ அடியார் குழாங்களோடு கூடி அவன் பெருமகளை சொல்லி அனைவரையும் அந்த பேரின்பத்திலேயே திளைக்க வைத்தார். திருமால் பெருமையை பாடி களிப்புற்று ஆடி திரிவார். அவரை கண்டார், இவர் கருவிலேயே ஞானமாகிய திருவுடையவராய் அவதரித்தார் என்று போற்றினார்கள் இந்த பேயாழ்வாரை. செந்தாமரையில் உள்ள இனிய மதுவை உண்ட வண்டுகள் அதனுள் மயங்கி கிடப்பது போன்று இவரும் திருமாலின் மேல் ஆறா காதல் கொண்டு வேறு எதையும் நினைத்திலேன் என்று அவனுள்ளேயே மூழ்கி கிடந்தார் இந்த பேயாழ்வார். பகவான் மீதான பக்தி பரவசத்தில் அதுவே ஒரு வெறி போல தோன்றியும்படி
அவர் அழுவார், தொழுவார், ஆடுவார், பாடி அரற்றுவார். அழுவார், தொழுவார், ஆடுவார், பாடி அரற்றுவார். இறை பக்தியில் தன்னை முழுவதும் மறந்து பேயர் போலும் பித்தர் போலும் திரிந்தார். இதனால் பக்தர்கள் அவரை பேயாழ்வார் என்று போற்றப்பட்டார். பேயாழ்வார் திருத்தலங்கள் பல சென்று திருமாலை போற்றி பாடி வந்தார். பேயாழ்வார் பல திருத்தலங்கள் சென்று திருமாலை போற்றி பாடி வந்தார். இவருடைய தீவிரமான பக்தியின் தன்மையை வெளியுலகுக்கு தெரியப்படுத்த எண்ணி பொய்கை ஆழ்வாரையும் பூதத்தாழ்வாரையும் இவரையும் கூட்டி வைத்து இவர்களோடு தானும் சேர்ந்து பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் வரலாற்றில் முன்னமே நான் சொல்லியது போல் இன்னும் சற்று விரிவாக சொல்கிறேன். அவர்கள் மூவரையும் சோதிக்க திருவுள்ளம் கொண்டான் திருமகள் நாதன். யாரு? அந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், இந்த பேயாழ்வார், இவர்கள் மூவரையும் சோதிக்க திருவுள்ளம் கொண்டான் இந்த திருமகள் நாதன். அந்த நாளும் வந்தது. முதலாழ்வார்கள் மூவரும் சந்தித்த சம்பவம். முதலாழ்வார்கள் என்று மக்கள் போற்றி பணிந்த பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய இம்மூவரின் பெருமையையும் பக்தி நிலையையும் உலகுக்கு எடுத்து காட்ட எண்ணினான் பரந்தாமன். தனித்தனியாக தன்னுடைய புகழை பாடி வரும் இம்மூவரையும் ஒன்றிணைத்து ஒரே சங்கமமாக ஆக்கி அவர்களில் மகிமையை காட்ட எண்ணிய பார்க்கடல் வாசன் ஒரு நாள் இம்மூவரையும் ஒரே இடத்தில் சந்திக்க வைத்தான். பொய்கையார், பூதத்தார், பேயார் இம்மூவரும் ஒரே நாள் ஒருவரையொருவர் அறியாமல் பல்வேறு ஊர்களுக்கும் யாத்திரை சென்று விட்டு திருக்கோவலூர் என்ற திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்தனர். அங்குள்ள பெருமானை சேவித்து மகிழ்ந்தனர். உலகளந்த உத்தமனான அப்பெருமான் இம்மூவரின் பக்தியையும் உலகுக்கு காட்ட எண்ணினான். முதல் ஆழ்வார்களின் முதல்வரான பொய்கை ஆழ்வார் திருக்கோவலூர் பிரானின் தரிசனம் முடிந்து ஒரு வீட்டின் திண்ணையில் ஒட்டி கொண்டார். அவருக்கு படுத்துக்கொள்ள போதுமான இடம் கிடைத்தது. யாருக்கு? இந்த பொய்கை ஆழ்வார் படுத்துக்கொண்டார் அந்த திண்ணையில். ஸ்ரீமன் நாராயணன் கருணையை பாடியபடியே அவர் திண்ணையில் படுத்து கொண்டிருந்தார். ஸ்ரீமன் நாராயணன் விருப்பப்படி சற்று நேரத்துக்கெல்லாம் பூதத்தாழ்வார் அவ்விடத்துக்கு வந்து சேரவே திண்ணையில் படுத்து கொண்டிருந்த பொய்கை ஆழ்வார் எழுந்து அவரை வரவேற்று, இந்த இடத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் என்று சொல்லி அந்த பூதத்தாழ்வாரை அமரச் செய்தார் இந்த பொய்கை ஆழ்வார். இருவரும் எம்பிரான் பெருமைகளை பாடியபடியே நேரம் போக்கினர். ஒருத்தரே பாடிட்டு இருக்கார் பெருமானை பற்றி, 2 பேர் சேர்ந்தா கேட்கவா வேணும்? பெருமாளை பற்றி பெருமைகளை பாடிக்கொண்டே இருந்தனர். அப்பொழுது சற்றே மழை தூறியது. முதலாழ்வார்களின் 3ஆவரான பேயாழ்வார் அவசரமாக அடைக்கலம் தேடி அவ்விடத்துக்கு வந்து சேர அந்த திண்ணையில் அமர்ந்திருந்த பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எழுந்து நின்று அவரை வரவேற்று, இவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்று சொல்லி வரவேற்றனர் அந்த பேயாழ்வாரை. பெருமழை பெய்ததால் வேறு எங்கும் செல்ல வழியின்றி அந்த திண்ணையில் மூவரும் நின்று கொண்டிருந்தனர். இடநெருக்கடியில் மூவரும் நெருங்கி கொண்டு நின்றவாறு பெருமானின் பெருமைகளை ஒவ்வொருவரும் சொல்லி போற்றி கொண்டிருந்தனர். ஒருத்தர் இருந்தாவே பெருமாளின் பெருமையை, 2 பேர் சேர்ந்தவுடனே கொஞ்சம் அதிகமாக பேசினாங்க. 3 பேர் சேர்ந்தவுடனே பெருமாளின் பெருமையை அதிகமாக சொல்லி கொண்டிருந்தனர். திடீரென இன்னும் நெருக்கடி அதிகமாயிடுச்சு. அந்த இருட்டில் நெருக்கடி அதிகமாகிடுச்சு. என்னடா அது 3 பேர் நிற்கிறோம், இன்னும் இடம் பத்தலையே அப்படின்னு பார்க்குறாங்க. அம்மூவருக்கும் இடையில் இன்னும் ஒருவர் வந்து அங்கு நின்று இட நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவர் யாருன்னு பார்க்கறதுக்குள்ள அவர்கள் தாங்கள் வணங்கும் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உணர்ந்து கொண்டனர்.
அம்மூவரும் இவர்களுக்கு காட்சியளித்த பெருமானின் பெருமையை தாங்கள் தரிசித்து உணர்ந்து கொண்ட அப்பெருமானின் சிறப்புகளை தனித்தனியாக பாசுரங்களால் மூவரும் பாடத் தொடங்கினர். இந்த பெருமாளை 3 பேரும் தனித்தனியாக பாட ஆரம்பித்தாங்க. அப்படியே பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியும் பூதத்தாழ்வாரின் 2ஆம் திருவந்தாதியும் பேயாழ்வாரின் 3ஆம் திருவந்தாதியும் அங்கே உருவானது. முதலில் பொய்கை ஆழ்வார் பாடத் தொடங்கினார். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று தொடங்கிய ஓரடியும் சாடுடைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே ஓரடியில் தயானவனை கேசவனை தான் துழாய் அலைசேர் மாயவனையே மனத்து வை என்று நிறைவு செய்த அந்த அந்தாதி பாடல்கள் முதல் திருவந்தாதியும் பாடினார். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடியற்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று தொடங்கி ஓரடியும் சாடுடைத்த ஒன்மலர் சேவடியாம் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே ஓரடியில் தயாவனை கேசவனை தந்துழாய் மாலைசேர் மாயவனை மனத்துவை என்றது அந்த முதல் திருவந்தாதி பாடினார். தொடர்ந்து பூதத்தாழ்வார் பாடத் தொடங்கினார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் ஆரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை முதல் பாடலாக வைத்து பாடத் தொடங்கினார் இந்த பூதத்தாழ்வார். மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலோ வியந்துழாய் கண்ணியனே மேலால் விளங்கி விண்காய் கன்றினால் வீழ்ந்தவனே என்றன் அளவு அன்றால் யானுடைய அன்பு. மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா விழந்துழாய் கண்ணியனே மேலால் விளவின்காய் கன்றினால் வீழ்ந்தவனே என்றன் அளவு அன்றால் யானுடைய அன்பு என்ற பாடல் முடிவாக வர 2ஆம் நூற்றந்தாதியை பாடி முடித்தார் இந்த பூதத்தாழ்வார். 3ஆவதாக பேயாழ்வார் பரமனின் பெருமையை போற்றும் வண்ணம் பரமனின் திருக்காட்சியை கண்ட அந்த அனுபவத்தை பாசுரங்களால் பாடத் தொடங்கினார் இந்த பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்ற பாடலை தொடங்கி 100 பாசுரங்களை பாடினார் இந்த பேயாழ்வார். அவரோட 3ஆவது திருவந்தாதி 100ஆவது பாசுரமாக சார்பு நமக்கு என்று சக்கரத்தான் தந்துழாய் தார்வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்து வான் அமரும் மின் இமைக்கும் வந்தாமரை நெடுங்கன் தேன் அமரும் பூமேல் திரு. சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தாந்துழாய் தார்வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வான் அமரும் மின் இமைக்கும் வந்தாமரை நெடுங்கன் தேன் அமரும் பூமேல் திரு என்ற பாசுரத்தை பாடி முடித்தார் இந்த பேயாழ்வார். இப்படி மூவரும் தங்கள் முதல் சந்திப்பின் போதே இறை அனுபவத்தை கண்டு உணர்ந்தார்கள். அதன் பின் தம் பாசுரங்கள் கொண்டு மூவரும் சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று பரமன் புகழ் பாடி பக்தி மார்க்கம் பரப்பினர். உறவுகளே, இனி பேயாழ்வாரின் பாசுரங்களில் இருந்து சில இறை அனுபவத்தை காண்போமா?
திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று அவனை கண்ட அனுபவத்தை அடுத்த பாடலில் இப்படி சொல்கிறார். இன்றே கடல் கண்டேன், ஏழ்பிறப்பும் யான் அறுத்தேன், பொன்தோய் வரை மார்பில் பூந்துழாய் அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே, உன்னை மறுக்கண்டு கொண்டு என் மனம் என்று திருமாலே, உன்னை கண்டு கொண்ட இந்த கணத்திலிருந்து எல்லா பிறவைகளையும் இனி தொடர முடியாதபடி அறுத்துவிட்டேன் என்று உள்ளம் மகிழ்ந்து பாடுகிறார் இந்த பேயாழ்வார். அவன் தரிசனம் கண்ட அடுத்த கணமே பிறவா பெருவீடு நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதை உணர்த்துகிறார் இந்த பாசுரம் மூலம் இந்த பேயாழ்வார். பகவானின் பெருமையை பாடி பரப்புவதே பக்தனின் பணி என்பதை எடுத்து காட்டும் ஆழ்வார் அவனின் பெருமையை சொல்ல அந்த சரஸ்வதியாலும் இயலாது என்கிறார். பல இடங்களில் 1000 தலைகளை உடைய ஆதிசேஷனாலும் நின் பெருமைகளை விவரிக்க முடியாது என்பார் இந்த பேயாழ்வார். அவ்வளவு பெருமை பெற்றவன் என்று உயர்வு நவிர்ச்சி தோன்ற பாடியிருக்கும் பாங்கை நாம் காண்கிறோம். ஆனால் பேயாழ்வார் இங்கு நாவுக்கு அரசியான பிரம்மனின் நாயகியான சரஸ்வதியாலேயே கேள்வனான திருமாலின் பொலிவை வர்ணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் என்ன செய்துவிடப் போகிறோம் என்ற எண்ணம் தோன்ற இந்த பாசுரத்தில் வெளிப்படுத்துகிறார். நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்று இறை உருவம் யாமறிவோம், எண்ணில் நிறைவு உடைய நாமங்கை தானும் நலம்புகழ வல்லலே பூமங்கை கேள்வன் பொலிவு. நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்று இறை உருவம் யாமறிவோம், எண்ணில் நிறைவு உடைய நாமங்கை தானும் நலம் புகழ வல்லேலே பூமங்கை கேள்வன் பொலிவு. அவன் நிறம் வெள்ளையா சிவப்பா பச்சையா கருப்பா என்றெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது. யாரு பரமனின் புகழை சொல்றாரு. அவருடைய நிறம் வெள்ளையா சிவப்பா பச்சையா கருப்பா என்றெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது. ஞானத்தில் நிறைந்த சரஸ்வதியே திருமகள் கணவனின் பொலிவை வர்ணிக்க முடியாத போகும்போது நாமெல்லாம் எம்மாத்திரம் என்கிற கருத்து எழுகிறது என்றால் அவன் பொலிவை வர்ணிப்பதற்கு கூட ஒரு ஞானம் தேவைப்படுகிறது என்பது புரியும். இந்த ஞானம் அடைவதற்கு முன்னர் மனம் பலவித நிலைகளில் அலைபாயும். அதுதான் மனித மனத்தின் இயல்பு. குரங்கு கிளை விட்டு கிளை தாவுவது போல அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று கண்கள் உணர்த்துதலால் அங்கும் இங்கும் தாவி போக மனம் ஆசைப்படும். ஆனால் எல்லாம் உணர்ந்த அனுபவசாலிகளோ உண்மை எதுவென உரைத்து உலகோரை நல்வழிப்படுத்துவர். அந்த ஒரு நிலையில் ஆழ்வார் தம் அனுபவத்தால் கண்ட உண்மை பரம்பொருளை இவ்வாறு கூறுகிறார். அது நன்று இது தீது என்று ஐயப்படாதே, மது நன்று தந்துழாய் மார்பன் பொது நின்று பொன்னம் கடலே தொழுமின் முழுவினைகள் முன்னம் சுழலும் முடிந்து. அது நன்று இது தீது என்று ஐயப்படாதே, மது நன்று தந்துழாய் மார்பன் பொது நின்று பொன்னம்பு கடலே தொழுமின் முழுவினைகள் முன் சுழலும் முடிந்து என்னும் பாடல். அன்பர்களே, உங்கள் உள்ளத்தில் உள்ள ஒரு சிறிதும் ஐயம் கொள்ளா வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிது ஐயம் கூட கொள்ள வேண்டாம். அது நல்லது, இது கெட்டது, ஆதலால் இதை விட்டு அதை பற்றுவோம் என்று எண்ண வேண்டாம். எது நல்லது எது கெட்டது என்ற சந்தேகங்களும் வேண்டவே வேண்டாம். தேன் சிந்தும் குளிர்ந்த துளசி மாலையை அணிந்த மார்புடைய திருமால் எல்லோருக்கும் பொதுவாக நின்றவன். அவனுடைய அழகு பாதங்களை வணங்குங்கள், அதுபோதும். அவரது பக்திக்கும் கற்பனைக்கு வளத்திற்கும் உதாரணமாக இன்னும் 2 பாசுரங்களை காணலாம். திருமால் தானே தனக்கு உமையானவன், எல்லா தெய்வ உருவங்களையும் வெளிப்படுத்துபவனும், தவ உருவம் விண்ணில் மின்னும் விண்மீன்களும் தீயும் பெரிய மலைகளும் 8 திசைகளும் சூரியனும் சந்திரனும் ஆகிய 2 சுடர்களும் அவனே என பாடுகிறார். இன்னும் அவர் மேற்கொண்டு சொல்கிறார், தின்னும் வெத்திலையும் அவனே,
என்று சொல்வது ஆழ்வாரின் ஆழமான பக்தியை காட்டுகிறது. திருமாலின் உந்தியில் உள்ள தாமரை திருமாலின் உந்தியில் உள்ள தாமரை அவர் கையில் ஏந்தியுள்ள சக்கரத்தை காலை கதிரவன் என்று கருதி மலர்கிறதாம். இந்த கையில் உள்ள தாமரை, உந்தியில் உள்ள தாமரை திருமாலின் கையில் இருக்க சக்கரத்தை பார்த்தவுடனே கதிரவன் என்று மலர்கிறதாம். மற்றொரு கையில் ஏந்திய வெண்சங்கினை சந்திரன் என கருதி குவிகிறதாம் என்று பாடியதை அவரது கற்பனா சக்திக்கு உதாரணமாக கூறலாம். சைவ வைணவ ஒற்றுமைக்கு வித்திட்ட பேயாழ்வார் புகழ் பாடிடுவோம். உறவுகளே, உங்கள் வினைகள் எல்லாம் நீங்கள் தொழுது முடிப்பதற்கு முன்பேயே உடனே ஓடிப்போய்விடும். பேயாழ்வார் வாழி, அவர்தம் திருநாமம் வாழியவே. உறவுகளே, நாளை 12 ஆழ்வார்கள் வரிசையில் 4வதாக திருமழிசை ஆழ்வார் வரலாற்றை பார்ப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.